ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் 3 நாள் போகி பொங்கல் ப்ளஸ் கனுமா பொங்கலுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்கோம் நான் காட்ட போகிறேங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இந்த புடவை வந்து ஒரு கிரேப் கலரில் இருக்குங்க. எங்கள் அக்கா நோன்பு வருஷத்துக்கு வச்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குங்க. லைட் வெயிட்டு தான், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த புடவை கட்டிக்கலான்னு ஒரு ஐடியாவில் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஜுவல்லரி போட்டிக்கு போகிறேங்க. நான் நியூவாக வாங்கியிருக்கேன் இல்லைங்க. இந்த ஜுவல்லரி ஹாரமும் ப்ளஸ்ஸு வளையல், அந்த குட்டி நெக்லீஸு ப்ளஸ் இயர்ரிங்ஸு இதெல்லாம் ஒரு செட்டாக போட்டிக்கலான்னுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த நெக்லீஸ் வந்து 1.5 பவுனுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு கல்யாண நாளுக்கு வாங்கி கொடுத்ததுங்க. இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதனால் அது எவ்வளோ அழகாக இருக்கோ, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. அதனால் அது போட்டிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து இப்போ நியூவாக வாங்கியிருக்கேன் இல்லைங்க. இந்த ஹாரம் லலிதா ஜுவல்லர்ஸில் வாங்கியிருந்தேன் இல்லை, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த ஹாரங்க இது. இந்த இயர்ரிங்ஸ் வந்து பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸில் வாங்கியிருக்கேங்க. இந்த பாக்ஸ் மட்டும்தான் ஜிஆர்டிதுங்க. ஆனால் ஜிஆர்டியில் இது எதுவுமே வாங்கலைங்க. அந்த பேங்கிள்ஸ் மட்டும்தான் ஜிஆர்டியில் வாங்கியிருக்கேங்க. சரி, இது போட்டுக்கிட்டு நான் ரெடி ஆகிறேங்க. ரெடி ஆகிட்டு உங்களுக்கு முன்னால் வரேன். எப்படி இருக்குது இந்த சேரீ, எனக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு. சரிங்களா? போகி போட்டாச்சுங்க. அது போகி நான் காட்டலை. அது காலையில் நான் நல்லா தூங்கிட்டேங்க. ஸோ அதனால் அப்பார்ட்மெண்ட் அவங்களே போட்டிருக்காங்க. நான் காட்டின புடவை கட்டிக்கலாங்க. எங்கள் அத்தா வந்து இந்த புடவை கட்டிக்க சொன்னாங்க. இது வந்து ஒரு கிரேப் தான், ஆனால் பார்டர் இருக்குது. இது ஒரு பட்டு புடவை மாதிரி இது. ஆனாலும் அந்த ஜுவல்லரி எல்லாம் அப்படியே போட்டிக்கிட்டேன். பொங்கல் அன்னைக்கு போட்டிக்கோ அந்த புடவைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த புடவை கட்டலை. இது வந்து வெறும் காய். அன்றைக்கி போகி அன்றைக்கி பௌர்ணமி இல்லைங்க. அதனால் கவுச்சி எதுவும் செய்யக்கூடாதுன்னுட்டு நாங்கள் போகி அன்றைக்கே சாமி கும்பிடுவாங்க. அப்படின்னா அதான் ஹஸ்பண்ட் இறந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போகி அன்றைக்கி சாமி கும்பிடணுன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அத்தை. சரி அன்னிட்டு அவங்களுக்கு ஒரு புடவை ப்ளவுஸ் எல்லாம் வச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு வெறும் காயெல்லாம் போட்டு பருப்பு எல்லாம் போட்டு தான் இங்கே செஞ்சேன். இதில் கொழுக்கட்டு வைக்கிறது மறந்துட்டேங்க. கொழுக்கட்டு வைக்காமையே சாமி கும்பிட்டேன். அப்புறமா கொழுக்கட்டு தனியாக வச்சு சாமி கும்பிட்டேங்க நான். அப்புறமா எங்கள் அத்தா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பேரங்களுக்கு காசு கொடுத்துனிருந்தாங்க. சரி வெளியே போனாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. வெளியே போயிட்டு ஏதோ கேக்கு அப்புறமா பாவு பஜ்ஜி ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க பசங்க அவங்க பாட்டிக்கு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பக்கத்துலனே செய்வாங்கங்க பேக்கரியில். ஸோ அது நல்லா இருக்கும், சாஃப்டாக நல்லா கிளியராக இருக்கும். அந்த ப்ராடக்ட் கூட நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி அன்னிட்டு பாவு பஜ்ஜி அப்புறமா பானிபூரி ஏதோ வாங்கிட்டு வந்து அவங்க பாட்டி ப்ளஸ் பசங்க 3 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எனக்கு வந்து வரும்போது என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன் நட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னுட்டு. சரி அன்னிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு நட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பாதம் எல்லாமே 1/4 கிலோ வாங்கிட்டு வாங்க. நான் வந்து டெய்லி நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் பசங்களுக்கு கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேங்க. இது மிளகுத்தூள் போட்டு செஞ்சது, இது எனக்கு பிடிக்கும். அதனால் இது தனியாக வாங்கிட்டு வந்தார். சரி அன்னிட்டு இது வந்து முந்திரிங்க, இது திராட்சை, இது எல்லாமே நம்ம பாயசத்துக்கு பொங்கலுக்கு செய்வோம்ல, அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்து சொன்னேன். அப்புறமா இது வந்து பம்ப்கின் சீட்ஸுங்க. அதை என்ன சொல்லுவாங்க, டிஸ்டி கழுப்பாங்க இல்லைங்க, அதோட காய் என்ன காய் அது, பூசணிக்காவோட சீட்ஸுங்க. இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸுங்க, சூரியகாந்தம் பூவன்னு சொல்லுவாங்கள்ல அதோட சீட்ஸுங்க. இதெல்லாமே ஹெல்த்துக்கு நல்லதுங்க, லேடிஸ்க்கு பசங்களுக்கு. இப்போ நிறையா ரொம்ப ஹெல்த்ஃபுல்லுங்க. இது வந்து டேட்ஸுங்க, அரேபியன் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபாரின்லேருந்து வர வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது வந்து வால்நட்டுங்க. இது எல்லாமே பசங்களுக்கு பிரெயினுக்கு ஷார்ப்பாக இருக்குங்க, நல்லது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா கூட நல்லது. அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சோண்டு நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சா அதை சாப்பிட்டா நல்லது இது. ஸோ அதனால் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. போகி அன்றைக்கி என்னோடய ஃபங்க்ஷன் வீட்டில் நடந்தது நான் காட்டியிருக்கேங்க. இதெல்லாம் நான் கிராமத்தில் லாஸ்ட் இயர் எடுத்ததுங்க. சரி உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டலான்னு தாங்க இது ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் நாங்கள் கிராமத்துக்கு போகலங்க. எவ்ரி இயர் நாங்கள் கிராமத்தில் தான் நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க தங்கச்சிக்கு துணி வச்சு கும்பிடுவோம். அந்த காட்டு மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குது பாருங்களேன். எவ்வளோ நேச்சருங்க, அந்த ஸ்மெல்லு, அந்த அழகே வேறு நேச்சரு. அந்த கிராமத்தில் இருக்கிறது அங்கே செங்கலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு அங்கே தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம் வந்து வெளியே போகணும், அது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எங்கள் அத்தாவே வர சொல்லிட்டோம்.
எங்கள் வீட்டுக்கே அவங்களே வந்துட்டாங்க. சரி அதோட பிக்கெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பசங்களோட அந்த அங்கே ஒரு கோவில் இருக்குங்க. இது நம்மளோட எள்ளோ ஏதோ சொல்லுவாங்க, அதில் எடுத்ததுங்க. நல்லா இருக்குங்க. இது நைட்டு வந்து நிலாசோறு சாப்பிட்றதுக்கு மொட்டை மாடியில் போய் சாப்பிடுவாங்க. அதோட கிளிக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொங்கல் வந்துருச்சுங்க. மறுநாள் போகி போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இது மறுநாள் இந்த சாரீ கட்டியிருக்கேங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தது. எப்படி இருக்குது சொல்லுங்கள். எங்கள் அக்கா வச்சு கொடுத்ததுங்க. இது நல்லா இருக்கேன் இந்த புடவை. இது வந்து ஒரு கிரேப்பு மேலே பிளாக்காக இருக்கும், உள்ளே திறந்து பார்த்தா ஒரு கலர் இருக்கும்லங்க, அந்த கலருங்க. இது எப்படி தெரியுது வீடியோலன்னு தெரியல. இது வந்து விளக்கு வெளியே வாசப்படியில் வைக்கலாம் கோலம் போட்டுன்னுட்டு விளக்கு எடுத்துகிட்டு போயின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பொங்கல் கும்பிடுறது வருஷத்தில் ஒரு வாட்டி வர்றது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. நம்ம முன்னோர்களுக்கு வச்சு சாமி கும்பிட்றது நல்லதுங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி கம்பல்சரி வச்சு அவங்கள கும்பிடணுன்னுட்டு சொல்லுவாங்க. அவங்கள நம்ம பித்ருதேவத்தன் கும்பிட்டா தான் நம்ம பசங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சந்தோஷமாக தான் இருந்துச்சு எனக்கு. சாதம் வச்சு முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் சாம்பார் வச்சேங்க. வடை செஞ்சேன். அது காராமணி பருப்பு எடுத்துன்னு வந்தாங்க அத்தை. அதோட வடை செஞ்சேன். இது பூசணிக்காய் பொரியல் சாமிக்கு வைக்கணுமாமே. அப்புறமா சுவி செஞ்சேன், உருளைக்கிழங்கு செஞ்சேன், வாழைக்காய் செஞ்சேன். இது வந்து நம்ம வீட்டு சாமிங்க. எங்கள் கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். என் சின்ன பையன் மாதிரியே இருப்பார் என்னோடய கிருஷ்ணர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் கிருஷ்ணர். என்னவோ என்கிட்ட பேசின மாதிரியே இருப்பாருங்க அவர். எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அவர்கிட்ட நின்றுட்டு கொஞ்ச நேரம் பேசினாலே அவன் பார்த்தாலே போதுங்க, மனசெல்லாம் பிரசாந்தமாயிடும். இது வந்து தான் எங்கள் தாத்தாவுக்கு ப்ளஸ்ஸு எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க தங்கச்சி இறந்து போயிட்டாங்க 8 வயசுலன்னு சொன்னேன்ல. அவங்களுக்கு ஹாலில் சாமி ரூமில் போட மாட்டாங்க. அவங்க இறந்து போனவங்க இல்லை, அதனால் சாமி ரூமில் இல்லை, ஹாலில் ஒரு பீட்டை மாதிரி போட்டு விளக்கு வச்சு அங்கே சாமி நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம். நான் இப்படி தான் கும்பிடுவேன், எல்லோரும் எப்படி கும்பிடுவோன்னு தெரியாது. அப்புறமா இலை போட்டு என் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எங்கள் அத்தாவுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சுங்க. எவ்வளோ தான் நம்ம வெளியே சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் அந்த வாழை இலையில் சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. அதோட இதே வேறு. அதனால் பசங்களுக்கு எல்லாம் வச்சேன். நான் மட்டும் தட்டில் தான் வச்சேன் சாப்பிட்டுருக்கேங்க. எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் தட்டில் போட்டுட்டு தான் நான் சாப்பிட்டுருந்தேன். எனக்கு மாங்காய் பொரிக்கிறதுனால ஃபஸ்ட்டு மாங்காவே இப்போ நிறைய எடுத்து போட்டுக்கிட்டேன். எல்லாம் செஞ்சதெல்லாம் சைடில் வச்சுக்கிட்டு சாப்பிட்ருந்தேங்க. காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்லங்க. எங்கள் தாத்தாவுக்கு நல்லா வேண்டிக்கிட்டேன், என் பசங்க நல்லா இருக்கணும், பாஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னுட்டு. அதனால் ஒத்து போட்டு தான் இருந்தேன். இது என் பெரிய பையனுக்கு அவங்க தாத்தாவோட டவலு வேஷ்டி கட்டிட்டு அழகு பார்த்தேங்க. நல்லா சிரிப்பாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போகி அன்னைக்கு கவுச்சி செய்யலாங்க பௌர்ணமினால். மறுநாளும் பொங்கல் சாமிக்கு இந்த பெரியவங்களுக்கு துணி வைக்கிறதுனால கவுச்சி செய்யக்கூடாது. கனும பண்டிகை அன்னைக்கு இது எறா வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு. இதுக்கு தம் பீஸ் பிரியாணி மாதிரி செய்யலாம்னுட்டு எறா வந்து தம் போட்டு செய்யலான்னுட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா வறுத்து வச்சுட்டு எறா பிரியாணி செஞ்சாங்க. சிக்கனும் வாங்கிட்டு வந்தார். சிக்கன் 65 போட்டு தயிர் பச்சடி செஞ்சாங்க. நல்லா வந்து இருந்துச்சுங்க. இது எறா பிரியாணி என் பசங்களுக்கு 2 பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எறா பிரியாணி பண்ணுங்க மம்மின்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி தம் பீஸ் பிரியாணி மாதிரி எறாவே இப்போ தம் போட்டு நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க. காரசாரமாக இப்போ செஞ்சுருந்தேன். அப்புறமா சிக்கன் 65 போட்டேங்க, தயிர் பச்சடி போட்டேன். ஏன்னா 2 நாள் எதுவும் கவுச்சி எதுவும் செய்யலை. இன்றைக்கி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலான்னுட்டு செஞ்சேங்க. தயிர் பச்சடி செஞ்சேன். எனக்கு லைட்டாக ஃபீவர் வந்துச்சுங்க. ஸோ நம்ம இதெல்லாம் சாப்பிட வேண்டான்னுட்டு வீட்டில் காலிஃப்ளவரு அப்புறமா அவரைக்காய் அது கொஞ்சோண்டு இருந்துச்சுங்க. அதெல்லாம் போட்டு முட்டை போட்டு நான் தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ்ஸு ரசம் வச்சேங்க. ஆனாலும் இது மாதிரி செய்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க.